பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல புதிய நாளுக்காக நான் கர்த்தரை உண்மையாகவே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா உண்மையாகவே கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. அருமையான இமானுவேல் ஐயாவே இன்றைக்கு நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஐயா அவ்வளோ தூரம் காரைக்குடின்ற இடத்துல இருந்து இங்கே சென்னைக்கு இவ்வளோ தூரம் பஸ் எடுத்து எங்களை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் இப்போ சத்தீஸ்கர் ஊழியத்தில் இருக்கிறதுனால அவர் இந்த இடத்துல இல்லை. இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளும் வந்து வெளியில் போயிருக்காங்க. ஆனாலும் கூட ஐயா இவ்வளோ தூரம் வந்து எங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா ஐயாவோட குரலை வந்து நாங்கள் பல வருஷமாக கேட்டுருக்கோம். 2020 இப்போ தான் வந்து நாங்கள் ஒரு இந்த வருஷத்தில் 2025 வருஷத்தில் நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஐயாவுடைய மகளுடைய திருமணத்திற்கும் நாங்கள் போக எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். உண்மையாகவே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவமாக அது இருந்தது. ஏன்னா மகளுக்காக அநேக வருடங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து இவ்வளோ தூரம் ஆண்டவர் அற்புதமாக அந்த திருமணத்தை நடத்தினார். அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை உண்மையாகவே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையான ஐயா இந்த நாளிலே எங்களை சந்திக்க இந்த இடத்துக்கு கடந்து வந்ததற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஐயா அதிகமாக ஜெபிக்கிற ஒரு தகப்பனார். எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக அதிக பாரத்தோடு கூட ஒரு ஜெபிக்கிற ஒரு தகப்பனாரை இன்றைக்கு நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு. ரொம்ப ஊழியத்தில் அதிகமான ஐக்கியம் கொண்ட அருமையான ஐயா. அந்த இணைப்பில் அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக மணிக்கணக்காக அந்த இணைப்பை அவங்க மேனேஜ் பண்ணுற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள், எந்த இடத்துல இருந்தால் கேப் வருதோ அந்த இடத்துல ஐயா ஃபில் பண்ணிடுவாங்க. ஐயா வர்ஷிப் ஆள் இல்லையா, ஐயா உடனே வர்ஷிப் பண்ணுவாங்க. ஜெபிக்க ஆள் இல்லையா, உடனே ஜெபத்தை நடத்துவாங்க. இணைப்பை நடத்தவும் ஆள் இல்லைன்னா ஐயா அந்த இடத்துல இருந்து கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. அப்படியாக ஐயாவுடைய ஊழியங்கள் ரொம்ப கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும். ஐயாவுக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவுடைய குடும்பங்கள், பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை ஐயாவுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யணும். ஐயாவுடைய சாட்சிகளை எல்லாம் நாங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம். எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தியிருக்கிறாரு. இன்னமும் அவர் நடத்த வல்லவர். இந்த நல்ல அருமையான ஒரு நாளை, இந்த நேரங்களை கர்த்தர் வாய்ப்பு பண்ணினதுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நானும் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த பல வருடங்களாக நான் போதகரின் சகோதரியின் நான் ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பாக கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் இணைப்பில் இணைந்திருந்து அநேக காரியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பதும் துதிப்பதும் ஆராதிப்பதும் தேவ வார்த்தை தாசர் வந்து வாரத்தில் 2 நாள் திங்கட்கிழமை என்று சொன்னால் அன்று தாசர் வந்து விடுவார். போதகர் அவர்கள் வருவார்கள், செய்து கொடுப்பார்கள் என்று வாஞ்சியோடு காத்திருப்பேன். அதே போல வியாழக்கிழமை நாளிலும் வந்து செய்தியை கொடுப்பாங்க. அன்பு சகோதரி அங்கே பாடி துதித்து தேவனை ஆராதித்து தேவ மைமைப்படுத்துகிற ஒவ்வொரு நாளிலும் நான் விடப்படுவேன். அப்படியாக நாங்கள் ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரியிலே மட்டுமாய் நாங்கள் வேறு தேசங்களில் இருந்து அநேக வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இந்த நாளிலும் கூட அன்பு தாயாரான அவர்கள் பிரான்ஸ் தேசத்திலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களையும் பார்க்க தேவன் கிருபை பாராட்டினார். இன்றைய நாளிலே அந்த சகோதரியும் கூட இந்த வீட்டிலே வந்து நான் அவர்களை பார்த்து பேசி மகிமைப்பட தேவன் கிருபை செய்தார். அதே வேளையிலே அந்த போதகர் அவர்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக கூட நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். அவர் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து பிள்ளை செல்வங்களுக்கு நல்ல தொழிலையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு நாமத்தினாலே நான் ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். என்ன ஆமென், ஆமென், ஆமென்.